வணக்கம். உலகம் தோன்றியது முதல் ஒவ்வொரு துறையிலும் நாம் பெற்ற அடிப்படை அறிவை கொண்டு பல புதிய கண்டுபிடிப்புகளை படைப்பாற்றலுடன் உருவாக்கிக் கொண்டே இருக்கின்றோம். உதாரணமாக, அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் மூன்லேக் என்னும் உணவகத்தில் 1853ஆம் ஆண்டு கார்லஸ் வாண்டர்பில்ட் என்னும் மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு உணவு ஆர்டர் செய்கிறார். அவர் ஆர்டர் செய்த உணவு பிரெஞ்சு ஃப்ரை என்று அழைக்கப்படும் உருளைக்கிழங்கை விரல் போன்று வெட்டி எண்ணெயில் பொரித்து கிறிஸ்பியாக கொடுப்பார்கள். அந்த உணவு ஆர்டர் செய்து அவர் பெறப்பட்டது. ஆனால் அவர் எதிர்பார்த்த சுவை அதில் இல்லை. பிரெஞ்சு ஃப்ரையை பொறுத்தவரையும் சூடாக இருந்தால் கொஞ்சம் மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். ஆறிவிட்டால் சவச்சவ என்று போய்விடும். முதல் முறையாக அவர் பெற்ற ஆர்டரை திரும்ப அனுப்புகிறார். அமெரிக்க உணவகத்தில் ஒரு பழக்கம் ஒழுகிறது. வாடிக்கையாளர்கள் உணவு திருப்தி அடையவில்லை என்றால் திரும்ப பெறப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு உணவு பரிமாறப்படும் என்பது வழக்கம். இரண்டாவது முறையாகவும் அந்த பிரெஞ்சு ஃப்ரையை ஆர்டர் செய்கிறார். அதே செஃப்களிடம் போகிறது. மீண்டும் அவர் புதிய சுவையோடு தயாரித்து கொடுக்கிறார். அதையும் அவர் வாங்கி பார்த்துவிட்டு அந்த கிறிஸ்பி இல்லாத காரணத்தினால் சவச்சவ என்று இருப்பதால் திரும்ப அனுப்புகிறார். மூன்றாவது முறையும் இதே போன்று திரும்ப அனுப்புகிறார். நான்காவது முறையாக அந்த செஃப் சற்று கோபத்துடன், அதே நேரத்தில் தன்னுடன் பெற்ற ஆழ்ந்த அறிவின் மூலமாகவும் ஈடுபாட்டுடனும் ஒரு புது வகையான உணவை தயார் செய்வதற்கு சிந்தனை செய்கிறார். உருளைக்கிழங்கை விரல் போன்று நறுக்குவதை தவிர்த்துவிட்டு வட்ட வடிவில், செவ்வக வடிவில் மெலிதாக நறுக்கி அதை சிப்ஸாக உருவாக்கி அதில் மொறுமொறுப்பு தன்மையோடு அந்த வாடிக்கையாளர்களிடம் கொண்டு போய் கொடுக்கிறார். இந்த முறையும் நான் பிரெஞ்சு ஃப்ரை தயாரித்தால் திரும்ப அனுப்பிவிடுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால் உங்களை திருப்திப்படுத்தும் நோக்கத்திற்காக இது பிரெஞ்சு ஃப்ரை இல்லை, புதுவிதமாக ஒரு உருளைக்கிழங்கை வைத்து ஒரு சிப்ஸ் தயாரித்துள்ளேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் என்று குறிப்பிடுகிறார். அந்த வாடிக்கையாளர், அந்த செல்வந்தர் அந்த உணவை ருசித்துவிட்டு ரசித்து அந்த செஃப்பை கூப்பிட்டு பாராட்டுகிறார். மிக அருமையாக சுவையாக இருந்தது என்று பாராட்டுகிறார். அந்த உணவகத்தில் இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் என்பது பிரத்யேகமாக ஒரு புதுவித உணவாக உற்பத்தி செய்யப்பட்டது. எல்லோரும் அதை ஆர்டர் செய்து வாங்கி உண்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் நாம் பெற்றிருக்கும் அடிப்படை அறிவு, அதன் மூலம் நாம் ஈடுபாட்டுடன் உழைக்கும் போது அதில் ஆழ்ந்த அறிவை பெறுகின்றோம். அந்த ஆழ்ந்த அறிவு ஒரு சில மாற்றங்களுடன் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு உத்வேகமாக இருக்கிறது. இன்று உலகெங்கும் உற்பத்தி செய்யப்படுகின்ற லேஸ் என்ற உணவை தயாரித்தவர் அந்த செஃப் தான். அவர்தான் ஜார்ஜ் க்ரம் என்று குறிப்பிடுகின்றோம். அமெரிக்காவில் மட்டும் ஆண்டுக்கு 35 கோடி சிப்ஸ் பாக்கெட் உற்பத்தி செய்கிறார்கள். உலகெங்கும் பல்லாயிரக்கணக்கான சிப்ஸ் பாக்கெட் பல மில்லியன் டாலர்களுக்கு விற்பனையாகிறது என்றால், ஒரு துறையில் அவர் பெற்ற ஆழ்ந்த அறிவும் ஈடுபாடும் புதிய மாற்றமும் புதிய கண்டுபிடிப்பும் தான் உதவியது என்று சொல்லும். இன்று அமெரிக்காவில் தேசிய உணவாகவே இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸ் உற்பத்தி செய்யப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது. ஒவ்வொரு துறையிலும் நாம் அடிப்படை அறிவை பெற்றிருப்போம். ஆனால் ஈடுபாடு இல்லாமல் செயல்படுவோம். ஈடுபாட்டோடு ஆழ்ந்த அறிவை பெற்று பல மாற்றங்களுடன் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்குங்கள் என்று குறிப்பிடுகிறேன். நன்றி, வணக்கம்.